நண்பர்களே, இவருக்கு 15 வருஷமா பார்த்தீங்கன்னாக்கா, கை தூக்க முடியாது, நடக்க முடியாது. நெறைய இடத்துல ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க அப்படின்னாங்க. ஆனா, இன்னைக்கு பாருங்க நல்லா கைய தூக்கி ஃப்ரீயா வராரு. அந்த அளவுக்கு வலி சுத்தமா இல்ல. உங்களுக்கும் பேரலைஸ் இருக்கு, பக்கவாதம் இருக்கு அப்படின்னு சொன்னா, இங்க நிச்சயமா சரி பண்ணிடுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இவர் பாருங்க எவ்வளோ ஆரோக்கியமா இருக்காரு. 15 வருஷம் பிரச்சனை. ஒரே சிட்டிங், ஒரே நாள்ல சரியாயிருக்கு. இவ்வளோ பெரிய அளவுக்கு இது ஒரு கட்டி மாதிரி இருந்தது. இப்போ நான் தொடும்போது வீடியோவில் உங்களுக்கு தெரியும், ரொம்ப ஸ்மூத்தாக அமுங்குறது. ஆனால் இது மாதிரி முன்னாடி கிடையாது. கிட்டத்தட்ட 15 வருஷமா இந்த பிரச்சனை இருக்குது. 15 வருஷமா பின்னாடி C7ம் T1ம் சந்திக்கிற அந்த சந்திப்பில் ஒரு பெரிய இறுக்கம், இவ்வளோ பெரிய ஒரு குட்டி தலைவாணியை அங்கே வச்சு சின்ன பில்லோலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ஹார்டு போர்ஷனாக ரொம்ப டைட்டாக இருக்கும். நடக்க முடியல, இடுப்பு பிடிச்சிருக்கு, இடுப்பு வலிக்குது, L4 L5 பல்ஜா இருக்கு, இல்லை லிக்மெண்ட் பிரச்சனையா இருக்கு, ஜெவ்வு தேஞ்சிருக்கு, மூட்டு தேஞ்சிருக்கு, ஜெவ்வு கிழிஞ்சிருக்கு, ஸ்வெல்லிங் ஆயிருக்கு, பக்கவாதம் பேரலைஸ் பல வருஷமா இருக்கு, முகவாதம் வந்திருக்கு, எதுவாக இருந்தாலும் சரி இங்க சிறப்பான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. நிறைய பேர் ரிகவர் ஆயிருக்காங்க. ஐயாக்கு என்ன பிரச்சனை இருந்தது, அது சித்த மருத்துவத்தின் மூலமா, அதோட சேர்த்து வர்மக்கலை மூலமா எப்படி சரியாச்சு அப்படின்ற கேள்வியோட நம்ம ஆரம்பிக்க போறோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா உங்களோட பேர்? ஸ்ரீஜித்துங்க. ஐயா உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தது ஐயா? கழுத்து இந்த மட்டும் நல்ல ஒரு வீக்கம் மாதிரி இருந்துச்சு. அது முதல்லேருந்து நான் என் மசாஜ் எல்லாம் பண்ணி பார்த்துருக்கேன், ஆயுர்வேதிக் மெடிசன்லாம் எடுத்து, ஆனால் அது கிளியர் ஆகலை. பட் இப்போ இவங்ககிட்ட வர்மா பண்ணிவிட்டு அவங்க மெடிசன் சித்த மருத்துவம் கொடுத்ததில் இப்போ நல்லா ஒரு ரிலீஃபாக இருக்குது. பெயின்லாம் இல்லை, ஷோல்டர்லாம் தூக்கத்தெல்லாம் ஃப்ரீயாக இருக்குது. இப்போ நல்லா இருக்குது. ரெண்டாவது செட்டிங் வரணும்னு பார்த்துட்ருக்கேன். இப்போ கையில் நல்லா தூக்க முடியுதுங்களா? நல்லா தூக்க முடியாது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாம் ஃப்ரீயாக இருக்குது. அந்த கை எல்லாம் ஃப்ரீயாக இருக்குது, நல்லா தூக்க முடியும். ஒன்றும் அது மாதிரி இருக்குமா? இல்லை, முதல்ல கொஞ்சம் பெயின் இருக்கும் தூக்கத்துக்கு. இப்போ அதெல்லாம் இல்லை, ஃப்ரீயாக இருக்குது. மற்ற மருத்துவத்தில் நீங்கள் போய் பார்க்கும்போது அங்கே என்ன சொன்னாங்க? இல்லை, அவங்க சரியாகும் சொன்னால், பட் க்யூர் ஆகலை. ரொம்ப நாள் மெடிசன் எடுத்துகிட்டு இருக்கேன், க்யூர் ஆகலை. பட் இது கொஞ்சம் சீக்கிரமாக க்யூர் ஆகிடுது. க்யூர் ஆகுது. ஆமாம். அக்கா, இப்போ இவருக்கு என்ன பிரச்சனை இருந்ததுக்கா? ஏன்னா முதுகு பின்னாடி பெருசாக கட்டி மாதிரி இருந்ததுன்னு சொன்னாங்க. இப்போ கரைஞ்சிருக்கு, நல்லா பார்த்தாவே தெரியுது. நண்பர்களே, வீக்கம் சொன்னாங்களே, அந்த வீக்கம் இருக்கிற இடத்த பாருங்க. அக்கா வணக்கம். அக்கா அக்கா அவருக்கு என்ன பிரச்சனை, அது காமிங்களா அந்த இடம் என்னன்னு? இவருக்கு அதாவது இது இங்க T1 சர்விக்கலோட 7th போனும் தொராசிக்கோட 1st போனும் சந்திக்கிற சந்திப்பு. இது உடலையும் தலையையும் இணைக்கிற பகுதி. இந்த பகுதியில எல்லாருக்கும் ஒரு சின்ன எலிவேஷன் இருக்கும், தொட்டு பார்த்தாலே தெரியும். ஆனா இவருக்கு இவ்வளோ பெரிய அளவுக்கு இது ஒரு கட்டி மாதிரி இருந்தது. இப்போ நான் தொடும் போது வீடியோவில் உங்களுக்கு தெரியும், ரொம்ப ஸ்மூத்தாக அமுங்குறது. ஆனால் இது மாதிரி முன்னாடி கிடையாது. இப்போ இந்த இடத்துல தொட்டிங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக தெரியும், லைட்டாக. இது ஒரு பெரிய கல் இந்த இடத்துல வச்ச மாதிரி. இந்த இடத்துல ஒரு பள்ளம்லாம் இப்போ தெரியல. இந்த முதுகு தண்டுவடத்தோட பள்ளம் பார்த்தீங்களா, இது தெரியாது. இப்படி மேடாவே இருந்தது. இது இலக்கம் கொடுத்துருக்கோம். இதை இலக்கம் கொடுத்து இங்கே உள்ள வர்மங்களை இயக்கி, இந்த பக்கம் இருக்கக்கூடிய சிப்பி வர்மங்களை இயக்கி, முதுகு தண்டுவடத்தில் இருக்கக்கூடிய வர்மங்களை இயக்கி, கழுத்து இதுக்கான வர்மங்கள் எல்லாம் இயக்குனதுக்கு பிறகு இடுப்புல திரும்ப நெட்டி எடுக்கும் போது கழுத்துக்கும் இடுப்புக்கும் சேர்த்து ட்விஸ்ட் பண்ணி நெட்டி எடுத்ததுக்கு பிறகு ரொம்ப அருமையா ரிலாக்ஸ் ஆகி அவருக்கே ஒரு உயிரோட்டம் போறதை அவர் ஃபீல் பண்ணார். ஆக்சுவலா வர்மம் அப்படின்னா என்னன்னா, வர்மத்தை மர்மம்னு சொல்லுவாங்க. மர்மம்னா என்னன்னா மறைப்பொருள், அதாவது கண்ணால பார்க்க முடியாத ஒரு பொருள். கண்ணால பார்க்க முடியாதுங்கிறது நம்ம உடல்ல உயிர். அந்த உயிர் ஓட்டங்கள்ல ஒரு தடை ஏற்படும் போது அது வாசி தடைன்னு சொல்லுவாங்க. காற்று தான் அங்க தடைப்படுது. தடைப்பட்டதுக்கு பிறகு அந்த உயிராட்டுல அங்க தேங்க வச்சிருது. அந்த பிராண தேக்கம் என்ன ஆகுது, வலியா முதல்ல உணருவாங்க. வலி திரும்ப ரொம்ப நாட்பட வலியே வேதனையா நோயா மாறுது. அந்த நோய் நாட்பட்ட நோயா மாறிக்கிட்டே இருந்து நம்மளை மரணம் நோக்கி கொண்டு போகுது. அதுக்கு மருந்து இல்லாத மருத்துவம்னு இதை சொல்றாங்க இல்லையா, ஆனா ஆக்சுவலா அது மருந்து தெரியாதவங்க சொல்றாங்க. இது நம்ம லெமோரியா கண்டத்துல ஆரம்பிச்ச தமிழர்களோட வைத்திய முறை. இது சித்த மருத்துவத்தோட மருந்து முறைகளோட தான். இந்த மர்மம் சார்ந்த மருந்துகள்னு நிறைய இருக்கு சித்த மருத்துவத்துல. அந்த மருந்துகளை கொடுத்து உள்ள இருக்க இந்த சதையை சரி பண்ணி, இந்த டைட்டை இறுக்கத்தை சரி பண்ணி தளர்த்திருக்கோம். ஆனா இந்த இறுக்கத்தால ஏற்பட்ட பாதிப்பு, ஏன்னா அவருக்கு 15 வருஷம் இருந்ததுனால அதோட ரணமெல்லாம் உள்ள இருக்கும். அதை ஆத்துறதுக்கான மருந்துகள், இந்த ரத்த ஓட்டத்தை தூண்டுறதுக்கான மருந்துகள்லாம் கொடுத்துருக்கோம். இவருக்கும் நசியம் கொடுத்துருக்கோம். இதனால இவருக்கு இந்த இடத்துல உஷ்ணம் அதிகமாயிட்டே இருந்ததுனால நசியமும் நம்ம இதுல பதிவிட்ட நசியமும் இவர் பயன்படுத்துறாரு. ரொம்ப நல்ல ரிசல்ட் அவருக்கும் வந்திருக்கு. மற்ற மருந்துகளும் நம்ம கொடுத்து இந்த உயிராற்றலை தூண்டியிருக்கோம். ஐயா, இப்போ 15 வருஷமா இந்த பிரச்சனைகள் அவசரப்பட்டிருக்கீங்க. எவ்வளோ இடத்துல ட்ரீட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க? இல்லை, நம்ம ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணலாம், பெருசாக எடுத்துக்கல. அதை இப்போ கொஞ்ச நாளாக தான், ஒரு 2 வருஷமாக இப்போ கேரளா போகும்போது மெசேஜ் பண்ணுவேன். என்ன பண்ணுவோம், அதை ஒரு 2 3 நாள் தொடர்ந்து அங்கே இருக்குன்னா பண்ணுவேன். அது கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். ஆனால் திரும்பி அதேமாரி திரும்பி வந்துடும், டைட் ஆகிடும். அப்போ அவங்க பண்ணுற அந்த 3 நாளால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்கும், இலக்காக இருக்க மாதிரி இருக்கும். திரும்பி ஒரு 10-15 நாள் திரும்பி அதேமாரி டைட் ஆகிடுது. ஸோ அது ரெகுலராக அப்படியே இருந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ அது மாதிரி இல்லை, கொஞ்சம் நார்மலாக இருக்குது. ஒரு சிட்டிங் தான் நம்ம பண்ணியிருக்கோம். அந்த ஒரு சிட்டிங்லேயும் எண்ணெயெல்லாம் எதுவும் தடவை அவருக்கு இலக்கு முறையெல்லாம் பண்ணலை. ரியலாக வர்மம் மட்டும்தான் பண்ணியிருக்கோம்.
அவங்களோட ஆதார சக்கரத்தில் அது முக்கியமான சக்கரத்தில் வர்றதுனால அந்த ஆதார சக்கரங்களை தடவி விட்டு அதோட இயக்கங்களை தூண்டி விட்டு கழுத்தில் வந்து வர்மத்தோட நெட்டி முறையில் எடுத்து இலக்கம் கொடுத்து மற்ற பாயிண்ட்டுகளை இயக்கணுன்னே காக்கட்டை காலம்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் இயக்கி கொடுத்தோன்னே சிப்பி வர்மம் எல்லாம் இயக்கணுன்னா ரொம்ப ரிலாக்ஸாக அவர் ஃபீல் பண்ணார். முதுகு முழுக்க நாங்கள் அது பிறகு நெட்டி எடுக்கும்போது ரொம்ப ரிலாக்ஸாக இருந்தது. இடுப்புலையும் அதோட டைட்னஸ் இருந்தனால இடுப்பில் நெட்டி எடுத்த உடனே கழுத்தும் இதுவும் சரியாச்சு. இந்த வர்ம முறையில் தான் அதை சரியாக்கணுமே ஒழிய அதுக்காக தனியாக மருந்து கொடுக்கல. ஆனால் அவருக்கு இந்த இன்ஃப்ளமேஷன்லாம் இருக்கும் இல்லையா, புண்ணெல்லாம் இருக்கும் இல்லையா, ரணமாக இருக்கும் இல்லையா, அதுக்காக மருந்து கொடுத்துருக்கோம். ஏன்னா இத்தனை வருஷம் இருக்கும்போது அது ஒரு எந்த மாதிரி அவருக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்றது தெரியும். அதனால அதுக்கான மருந்து மட்டும் டேப்லெட்ஸ்லாம் கொடுத்துருக்கோம், சாப்பிட்டுட்டு இருக்காரு. பட் பெயின் இல்லை. திரும்ப 2வது சிட்டிங்கே வரல அவர். நான் வீடியோக்காக இன்னைக்கு கூப்பிட்டு உட்கார வச்சேன். ஐயா 15 வருஷம் பிரச்சனை, ஃபர்ஸ்ட் சிட்டிங்லே நார்மல் ஆயிடுச்சு, 2வது சிட்டிங் கூட வரலன்றாங்க. இல்லை 90% சரியாயிடுச்சு. அப்புறம் கொஞ்சம் டைம் இல்லை, அப்படியே வரல. சரி வரலாம். ஓகே. 2வது சிட்டிங் வந்து இப்போ கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடும், சுத்தமாக ஃப்ரீ ஆகிடும் இருக்கு. நல்லா ரிலாக்ஸாக இருக்குது, அதனால அப்படியே போயிடுச்சு. ஓகேங்க ஐயா, என்னுடைய கேள்வி மக்கள் சார்பாக உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த பேரலைஸ் வருது, பக்கவாதம் வந்து 1 மாதம் 2 மாதம் 1 வருஷம் 2 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷமாக கூட படுத்து படுக்கையாக இருக்காங்க. ஒரு சிலருக்கு ஒரு கை கால் விழுந்துருது, இழுத்து இழுத்து நடக்கிறாங்க. ஒரு சிலருக்கு முதுகெல்லாம் வலிக்குது, மூட்டெல்லாம் வலிக்குது, ஜாயிண்ட் வலிக்குது, ஜெவ்வு தேஞ்சிருக்கு, மூட்டு கிழிஞ்சிருக்கு, மூட்டு விலகிருக்கு, அதே மாதிரி மூட்டு தேஞ்சிருக்கு அப்படின்னலாம் நிறைய பெயின் கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு உங்களுடைய சார்பாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? ஏன்னா 15 வருஷமா பிரச்சனை, ஒரே ஒரு வேலை. அதான் சொல்கிறேன், இது எல்லாத்தோட ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா எனக்கு நான் சொல்கிறேன்ல, இந்த 15 வருஷம் நம்ம பண்ணதில் இது ரொம்ப, அதாவது ஒரே சிட்டிங்கில் இவ்வளோ ஆகுதுன்னா அவங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டு இது ட்ரீட்மெண்ட் போகிறதுக்கு. பர்மாவுக்கு போனது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். பர்மாவோட சேர்த்து இந்த சித்தாவும் பண்ணாங்கன்னா வெறும் மெடிசன் எடுத்துக்கிறதுக்கு இதுவும் சேர்த்து பண்ணால் சீக்கிரம் ரெக்கவர் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ இங்கே வரலான்றீங்க? ஆமாம், நம்பிக்கை வரலாம். ஆமாம், நிச்சயமாக வரலாமா? நிச்சயமாக வரலாம். என்னோட சொல்கிறேன், அப்படியே சொல்கிறேன். ஏன்னா 15 வருஷமா நீங்கள் கஷ்டப்பட்டுருக்கீங்களா, அதனால தான். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா, இப்போது உங்களுடைய பேஷண்ட் பார்த்தீங்கன்னாக்கா நீங்களும் அக்காவை ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, படித்த பட்டதாரி மருத்துவர்கள் மூலமாக அருமையான மருந்துகளை கொடுத்துருக்கீங்க. இவர் 15 வருஷமாக இந்த பிரச்சனைகளை சித்த மருத்துவர்கள் மூலமாகவும் அதுக்கப்புறம் வர்மக்கலை மூலமாகவும் 2 பேரும் சேர்ந்து சரி பண்ணியிருக்கீங்க. அதனுடைய அனுபவத்தை சொல்லுங்களேன். அதாவது வெறும் சித்த மருந்துகள் மட்டும் இந்த வலி, அதாவது ஃப்ரோசன் ஷோல்டரு, அதுக்கப்புறம் அந்த தசை இறுக்கம், இதை வந்து உள்ளுக்கு எடுத்தால் மட்டும் சரி ஆகாது. இதை வர்ம முறையில் தடவல் முறையில் இதை எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா குயிக்காக ரிசல்ட் கிடைக்கும். உள்ளுக்கு எடுத்து பண்ணணும்னா வருஷக்கணக்காக கூட ஆகலாம். ஆனால் இது ஒரு 2-3 சிட்டிங்லேயே அதை சரி பண்ண முடியும். நம்ம நிறைய ப்ரூவ் பண்ணியிருக்கோம், சிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அதனால் சித்த மருந்துகளையும் உள்ளுக்கு எடுத்துக்கிட்டு வர்மாவும் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த வலி முடக்குவாதம் சம்மந்தப்பட்டது, அப்புறம் ஃப்ரோசன் எங்கெங்கெல்லாம் இருக்கும், தசை இறுக்கமாக இருக்கும், அதெல்லாம் இலக்கி ஒரு 2-3 சிட்டிங்லேயே, அதாவது 1 மந்த்துக்குள்ளே நல்ல ரிசல்ட் 95% அவங்க மீண்டு வந்துட முடியும். கண்டிப்பாக கூட அவங்களும் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணணும். நம்ம பத்திய முறைகள், வாழ்வியல் முறையெல்லாம் சொல்லிக் கொடுப்போம். அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா எளிதில் மீண்டு வெளியே வந்துடலாம் வெகு விரைவில். முக்கியமாக சென்னை சார்ந்த உள்ள அனைவருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கிளினிக்கு உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். சென்னை சார்ந்த உள்ள நகரங்களில் இருக்கிறவங்க, டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த கீழே போகிற நம்பர் கால் பண்ணிங்கனாக்கா சென்னையில் அக்கா இருக்காங்க, ஐயாவும் இருக்காங்க, படித்த பட்டதாரி மருத்துவர்கள் மூலமாக அப்படி ஸ்டாஃப் எல்லாமே இருக்காங்க. இந்த கிளினிக்கு நீங்கள் விசிட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் நடக்க முடியல, இடுப்பு பிடிச்சிருக்கு, இடுப்பு வலிக்குது, L4 L5 பல்ஜாக இருக்குது, இல்லை லிக்மெண்ட் பிரச்சனையாக இருக்குது, ஜெவ்வு தேஞ்சிருக்கு, மூட்டு தேஞ்சிருக்கு, ஜெவ்வி கிழிஞ்சிருக்கு, ஸ்வெல்லிங் ஆயிருக்கு, பக்கவாதம் வந்து பேரலைஸ் வந்து பல வருஷமாக இருக்குது, முகவாதம் வந்திருக்கு, எதுவாக இருந்தாலும் சரி இங்கே சிறப்பான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. நிறைய பேர் ரிகவர் ஆகிருக்காங்க. அதாவது ரிப்போர்ட்டோட, என்ன ரிப்போர்ட்டோட, MRI ரிப்போர்ட்டோட நிறைய பேர் ரிகவர் ஆகிருக்காங்க. வரக்கூடிய வீடியோக்கள் நிறைய பார்க்க போகிறீங்க. அதனால் இப்படிப்பட்ட பேஷண்ட் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் உலகத்தில் எங்கே இருந்தாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு இவங்களுடைய அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு, டாக்டருடைய அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நிச்சயமாக வந்து பாருங்கள், உங்களுடைய நோய்களும் கண்டிப்பாக சரியாகும். இப்படிப்பட்ட பேஷண்ட் உள்ள எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அருமையான பதில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம்க்கா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா.